பேருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த ஜீவபத சேனையில பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமா நேசிக்கிறாரு. உங்க மேல அன்பா இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம், ஆண்டோடைய வார்த்தை, நீதிமொழிகள் 29 25வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும். பாருங்க, மனுஷனுக்கு பயப்படாதபடி எந்த ஒரு சூழ்நிலைமையிலையும் மனுஷருக்கு பயப்பட பயத்தை விட்டு விட்டு கர்த்தருக்கு பயந்து நீங்க நடப்பீங்கன்னா, கர்த்தரை நம்பி எழுதுனா, ஆண்டவரே நம்பிக்கையாக எனக்கு ஆண்டவர் போதும், ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வாருன்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்குள்ள வந்து அவரை நம்பும் பொழுதே ஏசப்பா உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு உங்களை பாதுகாப்பாரு. எந்த ஒரு ஒரு பாதிப்பும் வராதபடி ஆண்டவர் உங்களை உயர்த்துறதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கழுகு தன்னுடைய பிள்ளைகளை கொண்ட தன்னுடைய குஞ்சுகளை கொண்ட உயர்ந்த மலைக்கு பல ஆயிரங்களுக்கு மேலான உயர்வான மலையில கொண்டு போய் தான் வச்சு என்ன செய்யும், தன்னோட குஞ்சுகளை பாதுகாக்கும். அதே போல ஏசப்பா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி நீங்க தாழ்ந்து போகாதபடி ஆண்டவர் வந்து உங்களையும் பாதுகாப்பாரு. உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருப்பாரு. ஆண்டவர் நம்புற பிள்ளைகளை ஒரு நாளும் வந்து தாழ்வான இடத்துல தோத்து வந்து தோல்வி அடைந்தது போல வந்து விற்கப்பட்டது போல ஒரு நாளையும் அவரோட பிள்ளைகளை விடவே மாட்டாரு. அவர்களுடைய பிள்ளைகளை உயர்த்துறதான் பாதுகாக்கிறதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. பாருங்க, நம்ம வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நம்ம தமிழகத்துல இந்தியால சில இடங்கள வந்து சுனாமி அடிச்சது. அப்ப அந்த சுனாமி நாள் வந்து பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நாளா இருந்தது சண்டை. அன்னைக்கு வந்து ஒரு போலீஸுக்கார அம்மா வந்து ஆராதனைக்கு வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் கூட சரி போயிட்டு நம்ம கடற்கரையில கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு போகணும். ஆராதனை முடிச்சுட்டு அவங்க சர்ச்சுக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. மெட்ராஸ்ல நடந்த சம்பவம். இவங்க போயிட்டு கடல்ல நின்றுக்கிட்டு போது அந்த நேரம் பார்த்து சுனாமி அடிச்சிருக்குது. சுனாமி அடிச்ச உடனே வந்து என்ன செய்திருக்குது, அதுல சிலர் நிறைய தேவனுடைய பிள்ளைகளும் ரொம்ப நிறைய பேர் சாட்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒண்ணும் இந்த வசனத்துக்கு ஏற்றாப்புல நான் அவங்க மத்தியில சொல்றேன். இந்த போலீஸுக்காரம்மா அவங்களோட பிள்ளை 2 பிள்ளைகள் கொண்டு ஒரு பாறை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்ட வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு கடலுக்குள்ள போயிருக்கு. பாருங்க, ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க, ஆண்டவரை நம்பி இன்னும் நிறைய ஊழியக்காரங்களும் சாட்சி சொல்லியிருக்காங்க. தாட்டம் அவருடைய நம்புற பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடி உயர்த்துறதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நம்மளும் கூட வந்து பாருங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில வந்து உயர்வான இடத்துல இருக்கிறது நம்ம விரும்புவோம். கீழே பாம்பு போனுச்சுன்னா பூச்சி போதா என்ன போகுதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், டக்குன்னு காலை மேல தூக்கிடுவோம், மேல தூக்கி வச்சுக்கிடுவோம், கட்டில் மேல ஏறி உட்காந்துக்கிடுவோம். வந்து இது ரொம்ப நமக்கு அதை நம்ம நினைச்சுக்கிடுவோம், அது நமக்கு பாதுகாப்புன்னு தெரியும். ஏன் உயர்ந்தத்துல உயர்வுல இருக்கிறோம், கீழே எதுவும் போனா நம்மள வந்து எது செய்யாது அப்படிங்கிற போல நமக்கு மனசுல படும். அதே போல ஆண்டோட பிள்ளைகளை வந்து என்ன செய்வாரு, எல்லா சூழ்நிலைகளையும் உயர்த்தி வைக்கிறதே அவருடைய விருப்பம். இது ஏசியா 58 13 14 கூட விதமா சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பிள்ளை இது அவரை ஆராதிக்கிறவங்க வருஷத்த நாள் ஓய்வு நாள் ஆராதிச்சு அவரை சந்தோஷப்படுத்துறவங்க அந்த மன மகிழ்ச்சியா என்ற ஒவ்வொருத்தலையும் பூமி உயர்ந்த இடங்கள்ல வாய்ப்பு அந்த வசனமும் அவர் சொல்லப்பட்டிருக்கு. பல முறைகளை பல வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்புற பிள்ளைகள் எல்லாருமே உயர்த்துறதே அவருடைய சித்தம். நீங்களும் ஏசப்பா நம்பி பாருங்க. இவ்வளவு நாட்களா இருந்த இந்த தாழ்வான இடத்துல இருந்து ஏசப்பா உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாரு, உங்களை பாதுகாப்பாரு. இந்த வருஷம் அந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே போது நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனையும் போது நன்றியப்பா. ஏசாப்பா ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஏசாப்பா. அப்பா தோத்துன சந்தோஷத்தை கொடுங்க தகப்பனே, தோத்துன நன்றியப்பா. அப்பா வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க விடுதலை கொடுங்க. பிள்ளைகளை உயர்த்துங்க ஏசாப்பா. அப்பா தோத்துன சிறு சிறு வியாபாரங்களை செய்யற ஆண்டவரே வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசாப்பா மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வராதுபடி பிள்ளைகளோ யாரெல்லாமே நம்பி ஆண்டவரே நோக்கி பாக்குறாங்களோ ஒவ்வொருத்தரையும் நீர் உயர்த்துங்க ஐயா. ஆசீர்வதிக்க பாதுகாப்பு உண்டாகட்டும் தகப்பனே, தோத்து நன்றியப்பா. ஆண்டவரே பரிசுத்தவங்களுக்கா ஊழியக்காரங்களுக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க ஏசாப்பா. பாதுகாப்பு கொடுங்க தகப்பனே, தோத்து நன்றி ஏசாப்பா. பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.